Hi friends, welcome to Nancy Tamil channel. இன்னைக்கு எக் டொமேட்டோ கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3 ல 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து 5 ல 6 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துர்க்கேன். உங்களுக்கு தக்காளி எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிட்டேன். கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு கழுவுனதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 10 ல 15 பல் அளவு பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைனா இஞ்சி பூண்டை இடிச்சிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் சேர்த்துட்டேன். இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துட்டேன். இந்த டிஷ்க்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பத்தல, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூளும் தனியாக மல்லித்தூளுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்ந்துருக்கேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 முட்டையை ஆட் பண்ணுறேன். முட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. முட்டை நல்லா திரிஞ்சு வரணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரி ஆகணும். ஃபைனலாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப சுவையான எக் டொமேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.